السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على محمد صلى الله عليه وسلم. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والفجر وليال أشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قسم لذي حجر ألم تر كيف فعل ربك بعاد إرم ذات العماد التي لم يخلق مثلها في البلاد. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: من تعلم القرآن وعلمه أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதெல்லாம் ஏவிருக்கிறார்களோ அதெடுத்து நடக்கும்படியும், எது வானம் கூடாது ஹராம் என்று சொல்லியிருக்கிறார்களோ அது முற்று முழுதாக தவிந்து கொள்ளுமாறு முதலாவது எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் அது வசீகத்தும் நசீகத்தும் செஞ்சு கொள்கிறேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதெல்லாம் ஏவிருக்கிறார்களோ அது இடத்தும் நடக்கும்படியும், எதெல்லாம் கூடாது ஹராம் வானம் என்று சொல்லியிருக்கிறார்களோ அது முற்று முழுதாக தவிந்து கொள்ளுமாறு முதலாவது எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் அது வசியத்தும் நசியத்தும் செஞ்சு கொள்கிறேன். خيركم من تعلم القرآن وعلمه. உங்கள சிறந்தவர் யார் என்று சொன்னால், குர்ஆன படிச்சு மற்றவங்களுக்கு எத்தி வைக்கிறவங்க தான் சிறந்தவங்க என்று அல்லாஹ் குர்ஆன்ல ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தியிருக்கிறார். முன்னேற்றம் எதுல இருக்குது இப்படி என்று சொல்லி இந்த கொஸ்டனை முழு உலகத்துக்கும் முன்னாடி வச்சா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துகள் சொல்லுவார்கள். ஒரு கூட்டம் சொல்லும் படிப்புல தான் முன்னேற்றம் இருக்கிறது, இன்னொரு கூட்டம் சொல்லும் படிப்புலேயும் தான் இருக்க வேண்டும், காசும் இருக்க வேண்டும். இன்னொரு கூட்டம் சொல்லும் இல்ல, காசு பணம் இன்னும் வேலை இல்ல, நல்லா பலமாக இருக்க வேண்டும், பிரேவாக இருக்க வேண்டும், ஃபியர்லெஸ், யாருக்கும் பயமில்லாதவர்களாக இருந்தால் எல்லாரும் எங்களை கண்டு பயப்படுவார். இன்னொரு கூட்டம் சொல்லும் இல்ல, இந்த மூணு பேரையும் கண்ட்ரோல்ல வச்சு கொள்றதுக்கு ஒரே ஒரு கூட்டத்துக்கு தான் இருக்கும் நல்ல அரசியல். The more they are into politics, everybody will be under control. You can be a millionaire, you can be a profession, ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம், அரசியல்வாதிகள் தான் இருக்கிறார். அதாவது அவர் சொல்றது தான் நடக்கும். உலகம் எல்லாம் இதை பத்தி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் குர்ஆன் ஒரு சப்ஜெக்ட பேசுது. முன்னேற்றம் எதிலே தெரியுமா? வல்ஃபஜர் வல்ஃபஜர், ஃபஜ்ர் நேரம் அல்லாஹ் இதை சத்தியம் பண்ணி சொல்றான். சுப்ஹானல்லாஹ். சுருக்கத்தை பாருங்க. இன்றைக்கு இந்த ஃபஜ்ருடைய சூரத்துல் ஃபஜ்ர பத்தி பார்ப்போம். முன்னேற்றம் எதில் இருக்குது? வல் ஃபஜ்ர், அல்லாஹ் ஃபஜ்ர் மீது சத்தியம் பண்ணி சொல்றான். வலயாலின் அஷர், 10 இரவு மீது சத்தியம் பண்ணி சொல்றான். அது எந்த இரவு? துல்ஹிஜ்ஜாவுடைய 10 இரவு மீது அல்லாஹ் சத்தியம் பண்ணி சொல்றான். வஷ்ஷஃபி வல் வத்ர், ஈவன் டேஸ், ஜும்மா நாள் எதெல்லாம் டுவலாக இருக்குதோ அது மீது அல்லாஹ் சத்தியம் பண்ணி சொல்றான். வித்ர், எதெல்லாம் ஒட்டாக இருக்கிறதோ அது மீது அல்லாஹ் சத்தியம் பண்ணி சொல்றான். வலயாலின் அஷர் வஷ்ஷஃபி வல் வத்ர் வல்லைலி இதா யஸ்ர். Every day passes, every night passes. ஒவ்வொரு இரவு, நேற்றிரவு மீது அல்லாஹ் சத்தியம் பண்ணி சொல்றான். هل في ذلك قسم لذي حجر,
இன்னும் வெற்றியை பத்தி அல்லாஹ் பேசல. நல்லா கேட்டுக்கோ. அல்லாஹ் இப்ப சொல்றான், புத்தி இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் தான் விளங்கும். படைச்ச ரப்பு அவனே கண்ணியமானவன். அவன் எதுல மீது சத்தியம் பண்றது இருக்கிறேன். புத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியும் இவ்வளவு சத்தியத்துக்கு பின்னால ரப்பு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஒன்று சொல்றதுக்கு இருக்கிறான். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத். நீங்க பார்க்கலையா ஆதுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாதா? ஆது கூட்டம் சொல்றாங்க, ஆது இருக்குதே 700 அடி ஒசரமானோ பிரேவ். சும்மாவே வரமே எவரேஜ் ஸ்ரீலங்கன் 6 feet and வெப்பம். ஒரு 7 foot ஒருத்தர் வந்துட்டார். இப்ப நல்ல ஒசரம் பெருப்பம் என்று 8 அடி வந்தார். நான் சொல்ல என்ன ஃபேன் தொடக்க இவ்வளவு ஒசரமா இருக்கிறார் என்று. கண்ணியமானவர்களே, 700 அடி ஒசரம். கிட்டால போறதுக்கும் பயப்படுவோம். அவர் தெரியாம கை கால் பட்டு போயிட்டா இங்கே போய் விழுந்துருவோம். என்ன நடந்ததுன்னு தெரியாதா? அல்லாஹ் ஒரு விஷயம், உலகத்துல மனிதன் கிட்ட விருப்பம் இல்லாத பல விஷயங்கள் இருக்குது. ஆனா அல்லாஹ்க்கு பொறுக்கேலாத விஷயம் என்ன தெரியுமா? நான் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மை வந்துட்டேன்டா ரப்புக்கு அத மாதிரி ஒரு கோபம் வாரதில்லை. நான் தான் இங்க எல்லாம், நான் சொல்றது தான் சரி, நான் வைக்கிறது தான் ரூல்ஸ் ஆக இருக்குது. நான் என்னென்ன எல்லாம் சொல்றேன்னா நான் சரி, மற்றவங்க என்னென்ன கருத்துல இருக்கிறாங்க அவங்க எல்லாம் பிழை. மட்டும் சொல்லல அல்லாஹ், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத் இரம் ذاتில் இமாத் அல்லதி லம் யுக்லக் மித்லுஹா ஃபில் பிலாத். அல்லாஹ் சொல்ற, இவர்களை படைச்சது போல நான் வேற யாரையும் படைக்கல. அந்த அளவுக்கு ஒசரம் பெருப்பமாக இருந்தார்கள். நல்ல பிரேவ், சூப்பர் பவர் என்று. وَثَمُودَ الَّذِينَ جَابُوا الصَّخْرَ بِالْوَادِ. படிச்சவங்களை பத்தி சமூத் வாதில் குரா என்று சொல்லக்கூடியவர்கள். உதாரணத்துக்கு அப்துல் ஹமீத் ஸ்ட்ரீட் எடுத்து பார்த்தா இங்க ஈக்கக்கூடிய அத்தனை பேர்ல இருந்து மதலில் இருந்து முதல மட்டும் ஈக்கிற எல்லா கேட்டகரி உள்ளவங்களும் இன்ஜினியர்ஸ் மார்க்கு. வாதில் குரா என்று சொன்னா வேலி ஆஃப் ஸ்டோன்ஸ். அது அதாவது மக்களை ஈக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம். அந்த இடத்துல ஈக்கக்கூடிய அத்தனை பேரும் engineers மார்கள். எப்படி என்றா they will be carving their houses from their hands. கையால கொடைஞ்சு கொடைஞ்சு வாழுவார்களாம். அது இன்னும் எங்கட இன்ஜினியர்ஸ் மார்கள் அந்த பவுண்டேஷனை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு கீழே இருந்து பவுண்டேஷன் போட்டு பவுண்டேஷனுக்கு மேலால தான் பில்டிங் ஏற்றப்படும். அவர்கள் அப்படி இல்ல, மலைகளை கையால கொடைஞ்சு வாழ்வார்கள். وَثَمُودَ الَّذِينَ جَابُوا الصَّخْرَ بِالْوَادِ وَفِرْعَوْنَ ذِي الْأَوْتَادِ. அரசியல் மமதை தலைக்கு அடுத்ததுகிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த சீட்டுக்கு உள்ள இம்பார்ட்டன்ஸால சின்ன குழந்தையும் பார்க்கல, வெட்டி வெட்டி போட்டார். وَفِرْعَوْنَ ذِي الْأَوْتَادِ. அரசியலுக்கு பேர் போனதே ஃபிரௌன் தான். கண்ணியமானவர்களே, வீட்டு மனைவி மீதும் சந்தேகம், யார கண்டாலும் சந்தேகம். அவர்த சீட் ப்ரொடெக்ட் ஆகணும் என்று மந்திரவாதியும் உருவாக்கினார். அல்லதீன தகவ் ஃபில் பிலாத். all these people, ஃபிரௌன், சமூத், இரம்வாசிகள், ஆது கூட்டம், they all transgressed. அல்லாஹ் சொல்ல, இவர்கள் எல்லாம் அத்துமீறி பேசிட்டார்கள். நான் இவங்களுக்கு போல கொடுத்தது மாதிரி யாருக்கும் கொடுக்கல. ஆனா இவர்கள் எல்லாரும் தேங்க்ஸ் ரிட்டர்ன் பண்ணல, எனக்கு எல்லாம் எதிரியாக மாறினார்கள். அல்லாஹ்வோட முட்டேறுமே நினைச்சு ஃபிரௌன் சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கும். ஆனா ரப்புக்குமுல் ஆலா, படைச்ச ரப்புக்கு விட உயர்ந்தவன் நான் ஹயாத்து கொடுக்கிறேன், மௌத்தையும் கொடுப்பேன். فَأَكْثَرُوا فِيهَا الْفَسَادَ. எங்களுக்கு நாங்க ஒரு காலம் இருந்துச்சு சொன்னோம், ஒரு பிரச்சனை முடியறதுக்கு முன்னாடி இன்னொரு பிரச்சனை வந்துச்சு. இப்ப இருக்கிற காலத்துல சொல்றோம், இந்த பிரச்சனை முடியறதுக்கு முடியவும் இல்லை, இன்னொரு பிரச்சனை வந்தாச்சு. ஒரே நேரத்துல ஃபிரௌன் நிறைய ஃபித்னாக்கள் உருவாக்குவான்.
கணவன் மனைவியோடு ஒன்று சேரலாது, புலையல் கிடைக்கவும் மேலாது. அவனால என்ன அநியாயங்கள் செய்யணுமோ எல்லாம் செஞ்சார். சூரா ஹாக்கல அல்லாஹ் தெளிவாக சொல்றான், நான் இவர்களால் அழிச்சன் பெரிய பெரிய விடியத்தால இல்ல, காற்றால சரசரின் ஆட்டியா சஹரஹா அலைஹிம் தபாலயாலி வசமானிய தையா. நான் இவர்கள் எப்படி பார்த்தேன்டா, பெரிய பெரிய அந்த மரம் இருக்குது அதை தூக்கி போட்ட மாதிரி அப்படி கீழே விழுந்தாங்க. காத்தால சத்தத்தால பிராவுன் அழிச்சான் அல்லா, தண்ணியால பிராவுன் அழிச்சு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தை சொன்னான், பனு இஸ்ராயில், இப்ப நான் ஏற்றுக்கொள்றேன், பனு இஸ்ராயில் ரப்ப நான் ஏற்றுக்கொள்றேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பிடி மண் எடுத்துட்டு வாயில போட்டு சொல்றான், இப்ப உனக்கு அல்லாஹ் என்னையும் உங்களையும் அந்த நிலைமையில பாதுகாப்பான். பிராவுனுக்கும் தெரியும், ஆனா அவனுக்கு தெரியும் கடைசி நேரத்துல களிமாவை சொன்னா டிக்கெட் சொல்றதுக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாயில அண்ணன் தூக்கினான். ஆனா ரப்புக்கும் எல்லாத்தையும் ஆட்சி பண்ணான். சிம்பிள், தண்ணியை வச்சு அல்லாஹ் அழிச்சான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து தண்ணியை வச்சு பாதுகாத்தான். கண்ணியமானவர்களே, இப்ப அல்லாஹ் சொல்றான், இவ்வளவும் செஞ்சார்கள். இப்ப குறைஷ் இல்ல காபிர பத்தி அல்லாஹ் சொல்றான், இவர்களுக்கு எல்லாம் நான் செஞ்ச வேலை என்ன தெரியுமா? தண்ணி ஒரு ஜொக் கொண்டு எடுத்து இப்படி போடுறது, தெளிவாக விலையும் போங்க. குர்ஆன்ல இந்த சப்ஜெக்ட் அல்லாஹ் பேசுறான். நான் சும்மா செய்யல, ஐ போர் த வாட்டர், தண்ணியை நான் ஊத்துறது போல அஸாப கொடுத்தேன், எல்லாத்துக்கும் சேர்ந்து போச்சு. இன்ன ரப்பக லபில் மிர்சாத். இப்ப அல்லாஹ் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்றான், அடியார்களே, இன்ன ரப்பக டெஃபினெட்லி, இன்னைக்கு அல்லாஹ் பாவிக்கிற இந்த டெர்ம்ஸ், ஐ அம் வாட்சிங் யூ, உங்களை ஒவ்வொருத்தரையும் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். அவர்களுக்கு செஞ்சது போல உங்களுக்கு செய்யறதுக்கு எனக்கு மிச்ச நேரம் இல்ல, பட் ஐ அம் வாட்சிங் யூ. ரப்பக இன்ன ரப்பக லபில் மிர்சாத். இப்ப அல்லாஹ் காபிர பத்தி பேசுறான். ஃபஅம்மல் இன்சானு இதா, சகோதரர்களே, நாங்க யாரும் காபிர், அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். ஆனா சில குணம் எங்ககிட்ட இருக்கு. ஃபஅம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கா ஃபயகூலு, ஒரு கூட்டம் அல்லாஹ் பார்த்து சொல்லுமாம், யா அல்லாஹ், வனஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன். பாருங்க, எங்கட வாழ்க்கை நல்லா இருக்குது, எங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்ல, தீன் தீன் நினைச்சு நீங்க பெருசா போயிட்டு இஸ்லாத்தை புலவானம், எங்கட ஸ்டைல்ல ஃபாலோ பண்ணுங்க, எந்த கவலையும் இல்ல, எந்த விஷயமும் இல்ல, எங்க போனாலும் எங்களுக்கு ஆழ்த்தல தெரியும், கண்ணியம் எங்க இருந்தாலும் மீக்கிறது. ஃபயகூலு ரப்பி அக்ரமன், எங்கட ரப் எங்களை கண்ணியப்படுத்திட்டான். வஅம்மா இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கா. இன்னொரு கூட்டம் சொல்லும், வாழ்க்கை கஷ்டமாக இருக்குது, நெருங்கி இருக்கிறோம், பாடுபடுறோம், வாழ்க்கையே ஒரு இருச்சு, அதாவது இருட்டிலே தான் போகுது. ஃபகதர அலைஹி ரிஸ்கா, ரிஸ்க் எங்கட ரிஸ்க் இழுத்து தான் வருது. ஃபயகூலு ரப்பி அஹான, ஏன் ரப்பு என்னைய கேவலப்படுத்திட்டான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், கல்லா. கல்லா என்றால் அது அவ்வாறு அல்ல, நான் கோபமா ஐக்கிறவங்களுக்கு மட்டும் தான் கஷ்டத்தை கொடுப்பேன், நான் யாரோட எல்லாம் கண்ணியப்படுத்துறேனோ அவங்களுக்கு யாருக்கெல்லாம் கஷ்டம் கொடுக்கிறோனோ அவங்க எல்லாத்தோட நான் கோவம், யாருக்கெல்லாம் கண்ணியம் கொடுத்து இருக்கிறோனோ அவங்களோட நான் இறக்கம் என்றது இல்லை. நல்லவங்களுக்கும் சோதனையும் கொடுப்பேன், கை கொடுப்பேன், கெட்டவங்களுக்கு நல்ல வாரி வாரி வாங்குவோம், ஆனா ஒரு இடத்துல வச்சு நான் பிடிச்சு. சில நேரம் மாற்றமாகவும் நடக்கலாம். கண்ணியமானவர்கள், அல்லாஹ் நல்லடியார்களே, சோதனை என்றது நல்லவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறது, இன்னும் எனக்கிட்ட நெருங்கி வா. கெட்டவங்களுக்கு அல்லாஹ் சோதனை கொடுக்கிறது, நீ செய்த மிஸ்டேக்ல இருந்து விளங்கிது ஓன முசீபத் தான். அது மட்டும் இல்ல சகோதரர்களே, பெரியார்களே, இன்னொரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுற,
இந்த கஷ்டம் நஷ்டம் கொடுக்கக்கூடிய நேரத்துல நல்லவங்களுக்கு மட்டும்தான் இதுல அல்லாஹ் உடைய உதவி கிடைக்கும். வல்லா துக்ரிமூனல் யதீம், யதீமுடைய விஷயத்துல கண்ணியம் இல்லாம நடந்து கொள்றது, நோ ரெஸ்பெக்ட். பல கருத்துகள் இருக்குது, நேரம் இடம் கொடுக்காத காரணத்தினால ஜலாலைன்ல வரக்கூடிய சில விடயங்கள் உங்களோட டிஸ்கஸ் பண்ண. ஒருத்தருக்கு சோதனைகளே இல்லை, வாழ்க்கையில எந்த சோதனையும் இல்லைண்டா அவர் விளங்கி கொள்றாரு, எனக்கு மாஷா அல்லாஹ் எந்த விதமான சோதனை இல்ல, ரப்பனையோட பொருத்தம் இல்லை. சோதனையில பெரிய சோதனை என்ன தெரியுமா? சோதனை வராம இருக்கிறது. சோதனை வராமல் இருக்குதுன்னா அவர் விளங்கி கொள்ளணும், எனக்கு என்னமோ ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. அதானே பாருங்க, திருந்த பார்க்க போக்குள்ளதான் பிரச்சனை வரும். நல்லவனா ஈக்கன்னு நினைக்க போக்குள்ளதான் மற்றவங்களுக்கிட்டால குழப்பம் வரும். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பான சகோதரர்களே, யத்தீமுடைய விஷயத்துல உலகத்துல கஷ்டப்படக்கூடியவங்க எல்லாம் ரெண்டு கூட்டத்தை சுருக்கி இந்த சூறால சொல்றான். உலகத்துல கஷ்டம் ரெண்டு கூட்டம், யத்தீம், உம்மா அப்பா இல்லாத புள்ளைகள். எங்கட புள்ளைகளுக்கு மாஷா அல்லாஹ் ஜும்மாக்கு போறோம், நாங்க போயிட்டு பொம்பளை பிள்ளைல ஸ்கூல்ல இருந்து கூப்பிடுவோம், ஆம்பளை பிள்ளைல ஜும்மாக்கு முன்னாடி எடுத்துட்டு வருவோம், நாங்க போவோம், பிள்ளைகள் எங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கும். ஸ்கூல் பேக் நாங்க தூக்குவோம், பாப்பா போவல்லாட்டி மாமா போவாரு, மாமா போவல்லாட்டி மச்சான் போவாரு, மச்சான் போவல்லாட்டி அப்பா போவாரு. யத்தீம் பிள்ளைகளுக்கு யாரும் இல்ல, யாரும் இல்ல. அவங்களே அவங்களோட வேலைகளை செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கூட்டத்துல இருந்து தான் உருவாக்கிறார். சிலவங்க நல்லா இருக்குது, மாஷா அல்லாஹ், கையில மடியில நல்ல வசதி இருக்குது, செலவழிக்கல்லாட்டி நல்ல விலகி கொள்ளணும். அல்லாஹ் அவர்களுக்கு நலவ நாடு இல்லை. ஒரு கூட்டத்தை பத்தி அல்லாஹ் இதுலயும் பேசுறான். அதனால யத்தீமுடைய விஷயத்துல சில நேரம் பாப்பா இருப்பாரு, பாப்பா மௌத்து, சின்ன புள்ள 2 வயசு புள்ளையா இருக்கிறான், சொத்து விட்டு போயிட்டாச்சு. தம்பி பாக்குறாரு, இது சின்ன பிள்ளைக்கு என்னத்துக்கு வராசத், அதெல்லாம் எனக்குத்தான். குர்ஆன் சொல்லுது இல்ல, அந்த பிள்ளைக்கும் ஹக்கு இருக்குது, கொடுப்போம். ஆம்பளை புள்ள என்று சொன்னா பொம்பளை பிள்ளைக்கு விட ஒரு மடங்கு கூடையா கொடுப்போம். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பான சகோதரர்களே, இது ஒரு ஜும்மால சொல்லி விளங்கப்படுத்தக்கூடிய விஷயம் இல்ல. இத நீங்க பள்ளி மூலமாக ரிக்வெஸ்ட் பண்ணி ஒரு மீராஸ் கிளாஸ் ஒன்று செய்யுங்க, இன்ஹெரிட்டன்ஸ் கிளாஸ். சொத்து எப்படி பிரிக்கிறது இஸ்லாத்துல, எவ்வளவு பெரிய ஒரு மேத்தமேட்டிக்ஸ் சொத்தர் வந்தாலும் இந்த விஷயத்த கொஞ்சம் குழம்பும். ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு பேஜ் ஒரு ஆயத்தை சொல்லி முடிச்சுட்டார், எந்த அளவுக்கு மாறணும். அடுத்த கூட்டத்தை அல்லாஹ் சொல்றான், வலா தஹாதுன அலா தஆமில் மிஸ்கீன், மிஸ்கீன்களுக்கு மத்தியில கொடுக்கக்கூடிய சாப்பாடு விஷயத்துல ஆர்கியூ பண்ண வேணும். ஒருத்தர கஷ்டத்துல இருக்கிறவங்க அவங்கள கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கிறாரு, ஏன் கொடுக்குறீங்க, இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்களுக்கு கொடுக்கலுமே, அவங்களுக்கு கொடுக்கற பதிலாக இவங்களுக்கு கொடுக்கலுமே, இதை செய்யறதுக்கு விட வேற எது செய்யணுமே. மிஸ்கீன் உங்களோட இன்றைக்கு ஒரு பார்சல் சோத்தால அவங்களோட குடும்பம் தின்னுதா, விளங்கிக்கோங்க, அல்லாஹ் எனக்கு ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறார். நிறைய பேர் இது பாரமாக நினைச்சிக்கிறான். இந்த மஸ்ஜிதை பத்தி எனக்கு தெரியாது, சில ஏழிய இடங்கள்ல போனா இந்த பள்ளி ஹசரத்மார்கள்ட சாப்பாடு நிதிக்குது ஸ்லாட். இந்த போன ஒரு 2 வருஷம் நான் கொடுத்தேன், இப்ப எனக்கு கொடுக்கல, நானே கொடுத்து மத்தவங்களுக்கு என்ன செய்ய, நீங்க வேற யாருக்கும் கொடுங்க. எனக்கு ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். ஒருத்தர் எனக்கிட்ட வந்து கையேந்தி சரி வாங்கி தாங்க என்றா விளங்கி கொள்ளணும், அவர்ட கால் கையில் அவர் பக்கம் வச்சுக்கொள்ளும். எனக்கு ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான், நான் கொடுப்போம். ولا تحاضون على طعام المسكين وتأكلون التراث أكلا لما وتحبون المال حبا جما. அக்லல் லம்மா என்று சொன்னா அந்த யத்தீமுடைய அந்த மீராசுடைய சப்ஜெக்ட் வர நேரம் எல்லாத்தையும் சேர்த்து அப்படி பிடிச்சு கொள்வார், விட மாட்டார், ஒன்றையும் விட மாட்டார். ஊடையும் அப்படி பிடிச்சு கொள்வார், ஊட்டுட கேட்டையும் அப்படி பிடிச்சு கொள்வார், ஒரு ஒன்றையும் இடத்துல போக மாட்டார். டிவியா இருந்தாலும் சரி, முசல்லாவா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் வச்சுட்டு போங்க. அந்த காசு என்று வந்தா ஹுப்பன் ஜம்மா, அந்த லவ் ஃபார் த மணி, கிரேவிங் ஃபார் த மணி, அந்த காசு என்றாலே அவருக்கு ஒரு ஆசை. கதீரல் மால் வலா யுன்ஃபிகூன், செலவழிக்க மாட்டான்.
அல்லாஹ் இதெல்லாத்தையும் சொல்லி போட்டு சொல்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், முஸ்லிம்களே இப்ப எங்களை பார்த்து சொல்றாங்க, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு சொல்லுங்க சப்ஜெக்ட். அப்ப எங்களுக்கு மத்தியில என்னென்ன நியாயங்கள் எல்லாம் நடக்குது, உண்மையான ஷோ இதுக்கு போறதான் ஆரம்பிக்குதுன்னு அல்லாஹ் சொல்றான். கல்லா இதா துக்கத்தில் அருது தக்கன் தக்கா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தஹஜ்ஜுடைய நேரத்தில் அவங்களோட மனைவி ஏற்படக்கூடிய மலைமார்கள் ஏற்படக்கூடிய நேரத்தில் சொல்லுவாங்க, அவளா சூர் ஊதப்பட போகுது, எலும்புங்க எலும்புங்க, ராஜிஃபா வந்து விட்டது, அடுத்தது ராஜிஃபா தான், எலும்புங்க எலும்புங்க என்றுவாங்க. துக்கத்தில் அருது தக்கன் தக்காண்டா இந்த பூமிய அல்லாஹ் துக்கத்தில் அருது தக்கன் தக்கா 3 தடவை அல்லாஹ் சுட்டுவார். உலகத்துல ஒரு பில்டிங்கும் மீயாது. எவ்ரிதிங் வில் பி crushed into pieces. துண்டு தூளாகித்தான் ஆகப்படும். அதுல நல்ல உதாரணம் தான் அல்லாஹ் அந்த மக்களுக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும். காஸால அழைக்கக்கூடிய மக்கள் பில்டிங் எங்களையமாய் கஷ்டப்பட்டு கெட்டிருப்பாங்க, பாடுபட்டிருப்பாங்க, வருஷ கணக்கு உழைப்பு, வெளிநாட்டுக்கு போயிட்டிருப்பாங்க, 25 வருஷமா கஷ்டப்பட்டு கெட்டின வீடு இன்னைக்கு அந்த தூள் அது சிமெண்டியான்னு தெரியா, கிளாஸான்னு தெரியா, அப்படியே போகுது. இத மாதிரி அல்லாஹ் சொல்றார், 3 தடவை உசுப்புவேன், மிசேல் இல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் will break into pieces. அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான், சூர் ஊதப்படும், எல்லாரும் மௌத்தா பேசுவான். وَجَاءَ رَبُّكَ وَالْمَلَكُ صَفًّا صَفًّا. ஒரு சத்தம் இடப்படும். அவசரமாக சொல்லிட்டு போறேன், எல்லாத்துக்கும் ரூஹ் கொடுத்து கியாமத்துடைய நாள் அல்லாஹ் இந்த மாதிரி கூட்டத்தை அப்படி அல்லாஹ் விடுவான். இப்ப முதல் கட்டம் وَجَاءَ رَبُّكَ وَالْمَلَكُ صَفًّا صَفًّا. சஃப் சஃப்பாக நிக்கிற மாதிரி மலக்குமார்கள் மனிதர்கள் சஃப் சஃப்பாக நிற்பாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் அந்த சஃப்ல நிற்பார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃப்ல நிற்பாங்க. உதாரணத்துக்கு 1000 பேர் இருந்தா, மனிதர்கள் 1000 பேர் இருந்தா சுற்றி வர வைக்கக்கூடிய அந்த நேரம் கொடுக்கப்படும் டியூட்டி. 3000 மலக்குமார்கள் இருப்பாலும் இந்த மனிதர்களை சுற்றி வர. وَجِيءَ يَوْمَئِذٍ بِجَهَنَّمَ. அல்லாஹ் இப்ப கட்டளையிடுவான், நரகத்தை இழுத்துட்டு வரும்படி, போடுறதுக்கு இல்ல காட்டுறதுக்கு. சொல்றாங்க நரகத்துக்கு 70,000 கடிவாளம் இருக்கும். ஒவ்வொரு கடிவாளமும் 70,000 மலக்குமார்கள் பிடிச்சுக்கொண்டு இருப்பாங்க. சகோதரர்களின் அந்த நரகம் முக்கியமா முட்டுன இவங்க எல்லாத்தையும் ஒரே ஒரு அப்பாவோட அப்பி கொள்றது. சகோதரர்களே, ஒருத்தர் ஒரு குதிரை இழுத்துக்கொண்டு வந்தாலே நாங்க அவரை பார்த்து சொன்னோம் எவ்வளவு ஸ்ட்ராங் என்று. இந்த குதிரைட இது குதிரை பாய பார்ப்போம், ஓட பார்ப்போம். அந்த நேரத்துல அந்த கடிவாளம் மாதிரி பிடிக்கப்படும். அல்லாஹ் இப்ப ஆரம்பிப்பான், وَجِيءَ يَوْمَئِذٍ بِجَهَنَّمَ يَوْمَئِذٍ يَتَذَكَّرُ الْإِنسَانُ. அல்லாஹ் சொன்ன இப்பதான் மனிதனுக்கு ஞானம் பிறக்குமா. அதே என்ன வார்த்தையை சொல்லி தெரியுமா பேசுவானா, யகூலு யா லைதனி கத்தம்து லிஹயாத்தி. இந்த ஆயத்தை நல்லா நினைவு வச்சுக்கோ. குர்ஆனை திறந்து சூரா ஃபஜ்ர்ல இந்த ஆயத்தை நினைவு வச்சு போட்டோ பிடிச்சி ஹோம் ஸ்கிரீனுக்கும் வால்பேப்பருக்கும் போட்டு வைங்க ப்ளீஸ். டிரான்ஸ்லேஷனோட யகூலு யா லைதனி கத்தம்து லிஹயாத்தி. இப்ப திறக்கிற ஒவ்வொரு தடவையும், போனை திறக்கக்கூடிய ஒவ்வொரு தடவையும் இந்த ஆயத் வரும். இந்த வாழ்க்கைக்காக வேண்டி, அதாவது இந்த இடத்துல இருந்து தப்புறதுக்கு கொஞ்சம் முந்தி தப்பெஞ்சு, இது சரிமான செஞ்சு தப்பெஞ்சு, இந்த வாழ்க்கைக்கு முன்னுரிமை கொடுக்கச்சு, இதுல இருந்து மாட்டிக்கொள்ளாம இருக்கக்கூடியது இடத்துல செய்யச்சு. Shouldn't I done something better to escape from this situation? என்ற கூடிய சந்தர்ப்பம் அப்பதான் உலகத்துல ஞானம் அப்பதான் பிறக்கும். يقول يا ليتني قدمت لحياتي فيومئذ لا يعذب عذابه أحد. யாரும் யாரோடையும் பேச மாட்டாங்க. லா யதகல்லமூன், யாரும் யாரோடையும் பேசல. இல்லா மன் அதின லஹுர் ரஹ்மான். நான் பயந்து கொள்ளணும். நான் மிம்பர் மீது இருந்து கூடிய பேசக்கூடிய நேரத்துல கவனமாக பயந்து பேசுவோம்.
ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் வரும், நீங்க மட்டும் இல்ல, இந்த புலையல் பொண்டாட்டி மனைவி மட்டும் இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கொண்டிருக்கிற நேரத்திலே அல்லாஹ் சொல்லுவான், முஹம்மது ஷகீல் பின் நதார் முன்னால வாங்க, நீங்க இரவுல செஞ்ச தவறுகள் என்ன, எத்தனை தொழுவ கதா, எத்தனை பேரை மாத்திக்கிறீங்க. சகோதரர்களே, ஒரு மிஸ்வா குச்சிக்கு தெரியும், ஒரு மிஸ்வா குச்சி, ஒரு மிஸ்வா குச்சிய ஒத்தட இடத்தை நான் பலவந்தமாக எடுத்தா, திருட்டுத்தனமாக எடுத்தா, அதை 70 முழமாக்கி அதை ஒரு மாலையாக மாத்தி, அதை நெருப்பு மாலையா மாத்தி கழுத்துல போடப்படும். இவர் குற்றவாளி. ஆட்டா பேட்டரிய கலவை எடுத்தா பேட்டரி மாலை, சைட் கண்ணாடிய கலவை எடுத்தா கண்ணாடி மாலை, பைசிக்கல் எடுத்தா பைசிக்கல் மாலை. என்னைய மூளை பாதுகாப்போம். இன்றைக்கு திருந்துவோம். இந்த நேரத்தில் யாருக்கும் அனுமதி கொடுத்தா மட்டும் தான் பேச, யாரும் யாரோடையும் பேசல. நபிமார்கள் கிட்டே போனாலும் அவங்க சொல்லுவான், அப்பா ஏண்டே ஒரு வலை கொண்டு இருக்குது, எனக்கிட்ட வர வேற யாருக்கிட்டையும் பேசிருங்க. லா யதகல்லமூன் இல்லா மன் அஸின லஹு ரஹ்மான். இந்த நேரத்துல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூத்ல புல்வாங்க, யா அல்லாஹ் உம்மத்தி உம்மத்தி உம்மத்தை பாதுகாப்பாயாக. அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சுன்னத்தை நான் எவ்வளவு காலம் எடுத்து செஞ்சேன். சிலவங்க அந்த முஹம்மது என்று பேர் சொல்றதுக்கு வைக்கணும். 6-7 பொம்பளை புள்ளையலி, 4-5 ஆம்பளை புள்ளையலி, புதுசா நல்ல பேர் ஒன்று. முகம்மதுனா பழைய பேர், முகம்மது வைக்கிறது இல்ல. புதுசா எஸ்ல ஆரம்பிச்சு யூல முடிக்கும், யூல ஆரம்பிச்சு எஸ்ல முடியும். நாங்க பிறக்க முடுக்க எங்களுக்கான துவா செஞ்சவர், நாங்க பிறக்க முடுக்க எங்களுக்கான பொறுப்பா கொடுத்தவர். எங்க உமா அப்பா பிறந்ததுக்கு போவார்கள் அழிச்சவர், அதுல எந்த விதமான மிஸ்டேக் இருக்கு. ஆனா நாங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி ஏண்ட சொர்க்கத்தை பத்தி அவர் கவலைப்பட்டார், ஏண்ட வாழ்க்கை பத்தி அவர் கவலைப்பட்டார். நான் 5 வீட்டை பத்தி அவர் நினைச்சாரு. அல்லாஹ் என்னை மூளை மன்னிக்கணும். முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை கண்டு என்னதோட இப்படி வந்து இருக்கிறீங்க, நான் உங்களுக்காக வேண்டி முல்லைக்கு மகளுக்கு கேட்காத துவாவோ உங்களுக்காக வேண்டி வச்சிருந்தா நீங்க செஞ்சுட்டு வந்திருக்கிற வேலையை பாருங்களே, உங்களுக்கே நியாயமா வரேன்னு கேட்ட நானும் நீங்க என்ன பதில் சொல்ல போறோம்? நீங்க தப்பிக்கொள்வீங்க, நான் மாட்டிக்கொள்வேன் சகோதரர். وجيء يومئذ بجهنم يومئذ يتذكر الإنسان وأنى له ذكرى يقول يا ليتني قدمت لحياتي فيومئذ لا يعذب عذابه أحد. அந்த போல அல்லாஹ் தண்டிக்கிறமா யாரையும் தண்டிக்க மாட்டான். எப்படி தண்டிப்பான் என்றா, குற்றவாளிகள் கையில மாஞ்ச போட்டு கையில தான் கொட போறோம். அங்கேயும் அல்லாஹ் தப்ப வைக்கணும். இந்த மாதிரி இடத்துல வந்து அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானாக, குடும்பத்தையும் பாதுகாப்பணும். சகோதரர்களே, இங்க மாஞ்ச போட்டு ஷோல போட்டு போவாங்க, சிலவங்க பெட்ஷீட்டால மோத்த போட்டுவாங்க. அங்க மாஞ்ச போட்டு கழுத்துல தான் மாட்டப்படும், கழுத்துல தான் மாட்டப்படும். குத்தம் கூட கூட சங்கிலிகள் கூடும், காலில் இருந்து கழுத்து, கழுத்திலிருந்து கை, கையிலிருந்து முது, இப்படி கெட்டப்படும். கியாமத்தை எல்லாம் பார்ப்பாங்க. நினைச்சோன்னு நாங்க எவ்வளவு வேலைகள் செய்வோம். அல்லாஹ் சொல்றாங்க, ஆனா prepare yourself, hope for the best. இது சீதேவியாக நீங்க வாழ்ந்தீங்கன்னு சொன்னா பாவத்தை விடுங்க, நன்மையை செய்யுங்க. இப்படி இந்த யா அய்யுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா சொல்ற, அதாவது கடைசி நேரத்துல நல்லா ஆத்மாவா இந்த அல்லாஹ் சொல்வான், வா என்னிடம் வா, இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தன் மர்தியா. சொர்க்கம் திறக்கப்பட்டிருக்கிறேன், அடியார்களோட பேச்சு சேர்ந்துக்கோ. அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு உம்ராக்கு ஹஜ்ஜிக்கு போனவங்களுக்கு தெரியும், தாயிஃப் அந்த பள்ளியில கொண்டு போயிட்டு கொல்பட்டி அப்படி வைக்கிறாங்க. கஃபன் செய்யக்கூடிய நேரத்துல ஒரு வெள்ள ஒரு பறவை அப்படியே அவங்களோட கஃபன் புடவைகளுக்கு போயிட்டு சரி பார்த்தாங்க, அது இல்ல, கபர்ல வைக்கக்கூடிய நேரத்துல சொன்னார்கள். அந்த பேச்சு வருது, யா அய்யுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தன் மர்தியா. எங்களுக்கு வெற்றி எதுல தெரியுமா? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு உதாரணம், வாழ்க்கையின் உதாரணம். மௌத்தா போறேன்னு அவங்களுக்கு தெரியும். சொன்னாங்க மனைவிக்கு, உங்களோட சஹர் செய்யற இஃப்தார் என்ற கூட்டாளி மார்களோட நதன்
கதன் நல்கல் அஹிபா முஹம்மது வ ஹிஸ்பா அத்தர் பூசி பாட்டு படிச்சு கொண்டிருந்தாங்க. இன்றைய நாள் இந்த கூட்டாளி மக்களை சந்திக்க போறேன். சகோதரர்கள் மௌத்தென்றாலே பயம் கலங்குது. அதனால ஏழுமான முற்றும் எங்களே நாங்க பாவத்திலிருந்து தவிர்ந்திருக்கிறேன். ஒரு விஷயம் விளங்கிக்கோங்க, பாவமும் நன்மையும் இதுல செய்ய இயலாது. அல்லாஹ் கடைசியா சொல்றது வெற்றி எதுலைக்கு தெரியுமா? தீன்ல தான் வெற்றி. தீன்ல நீங்க சல்லிக்காரனாவீங்க, நீங்க தான் நம்பவான். இன்ஜினியர் ஆகுங்க, டாக்டர் ஆகுங்க, தீனோட நீங்க நம்பவான். உங்களுக்கு இன்னொரு பொலிசி இருக்கு. அரசியல்வாதியா நீங்களும் தீனும் ஒன்றாகிறீங்க, நீங்க தான் உலகத்துல நம்பவான் அரசியல்வாதி ஆயிப்பீங்க. ஆலிமாக இருக்கட்டும் பிரச்சனை இல்லை, ஆனா தீனுள்ள ஆலிமாக இருங்க, நீங்க தான் நம்பவான். கடைசி ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிச்சு கொள்றேன். நேரம் இடம் கொடுக்காத காரணத்தினால இன்னொரு சந்தர்ப்பம் கிடைச்சா இதை பத்தி விரைவாக பேசுவோம். எங்களுக்கு தெரியும் ஆஷூரா தாசுவாவுடைய நோன்பு வார்த்தைக்கு இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஹர்ரமுக்கு பிறகு, அதாவது ரமதானுக்கு பிறகு சிறந்த நோன்பு அதாவது ஷஹ்ருல் முஹர்ரம், இந்த மாதத்துல தான் இருக்கிறோம். இதுல என்ன என்று சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கடைசி காலகட்டத்துல 10வது போல நோன்பு பிடிச்சாங்க. நோம்பு பிடிச்சுன்னு சொன்னாங்க, அடுத்த வருஷம் நான் ஹயாத்தோட இருந்தா 9வது இல்லாட்டி 11வது சேர்த்து பிடிப்பேன்னு. இதுல என்ன பெனிஃபிட் சொன்னால் 3 நோம்பு எல்லாம் பஜார்ல இருக்கிறவங்க தானே, நான் வியாபாரம் செய்யக்கூடியவங்க தானே, நான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸ்ல பேசுறேன். 3 நாள் இன்வெஸ்ட் பண்ணோம் நோம்புக்கு. 3 வருஷத்துக்கு பாவத்தை அல்லாஹ் இஸ் எக்ஸ்பெண்டிங் ஃப்ரம் த சின்ஸ். உதாரணத்துக்கு அரபாவுடைய நோம்பு, போன வருஷம் அரபாவுடைய நோம்பு பிடிச்சா, உதாரணத்துக்கு 2024 என்று வெப்பமே 2024 பாவத்தை, அதாவது அந்த வரக்கூடிய அரபாவை, அந்த இருந்த அரபாவை யாரும் சொல்லி பிடிச்சா 2023 டேயும் 2025 டேயும் பாவத்தை எல்லாம் மன்னிப்பார். முந்தின வருஷமும் அதுக்கு புறவைக்கக்கூடிய வருஷத்துல பாவத்தை மன்னிப்பார். இந்த ஆஷூராவுடைய நோன்பை யார பிடிக்கிறாங்களோ, இந்த அதாவது அந்த வருஷம் முடிஞ்சு, துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் முடிஞ்சு, வருஷம் முடிஞ்சு, அது போல முஹர்ரம் அந்த கரண்ட் ஓடிக்கொண்டிருக்கிற மாதம் இருக்குது ரைட். அதுக்கு இந்த ஆஷூராவை யார பிடிக்கிறார்களோ அதுல பாவத்தை எல்லாம் மன்னிப்பார். முந்தின வருஷம் குறைவான வருஷம் கரண்டா இருக்கக்கூடிய வருஷத்திலே பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறார். அது மட்டும் இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த நாள்ல யாரு செலவழிக்கிறாங்களோ குடும்பத்துக்கு, அல்லாஹ் அவர்களுக்கு இந்த வருடம் முழுதாக செலவழிக்கிறதுக்கு தௌஃபீக்கும் அதாவது பரக்கத்தையும் உண்டாக்குவார். அதனால எங்களுக்கு ஏழுமாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் குடும்பத்துக்கு ஒரு இஃப்தார் ஒன்று ஆர்கனைஸ் பண்றேன். அப்படி அந்த அளவுக்கு இல்லையா, எங்களுக்கு ஏழுமான ஒரு தண்ணி போத்தலை சரி வைத்து கொடுப்போம், ஈச்ச பழத்தை சரி கொடுப்போம், காண்றோம் உங்களுக்கு எது சரியும் ஒரு நல்ல விஷயம் செய்வோம். எங்களையால் நாங்க ஒரு கெட்ட உதாரணமாக வைக்கக்கூடாது. ஆட்கள் எங்களை பார்த்து பழம் என்று சொல்லலாம், இவர் புதுசுன்னு சொல்லலாம், இவருக்கு ஒன்றும் தெரியாது. எங்களுக்கு யார்ட்டையும் சர்டிபிகேஷன் தேவையில்லை. எங்களுக்கு என் ரப்பு சந்தோஷப்படுத்தினா எனக்கு போதும். நீங்க எனக்கு என்னைய சரி சொல்லணும், அவர் என்னைய சரி சொல்லணும் தேவையில்லை. ஒவ்வொருத்தரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி 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 போனா அப்புறம் எல்லாத்துக்கும் மனிதனுக்கு தான் நல்லா சொல்ல அவங்ககிட்டே பார்த்துப்போம். ஏண்ட வேலை ரப்போட இருந்துச்சுன்னு சொன்னால் அல்லாஹ் எங்களை எக்ஸெப்ட் பண்ணுவான். முழு உலகமும் நான் மௌத்தாயினது பிறகு அடே ஒரு மனிதன் வாழ்ந்துட்டு போனாரே என்று அதுக்கு பிறகுதான் விளங்கும். எதை கேட்டமோ எதை பேசணுமோ மௌத்து முட்டும் இஹ்லாஸோட அமல் செய்யறதுக்கு வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மான் இரக்கமுள்ளவன் இரக்கம் காட்டுவாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ் கோடான கோடி நியமத்தை தந்திருக்கிறாய். யா அல்லாஹ் இந்த நியமத்தின் பரிசுதாது. யா அல்லாஹ், யா அல்லாஹ் அந்த நியமத்தை அதிகரிச்சு தருவாயாக. யா அல்லாஹ் மௌத்து எப்ப வேண்டியிருக்கிறது, மௌத்துக்கு முன்னாடி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல காட்டி தருவாயாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.